Daily. Taste the Daily. மற்றும் ஒரு அண்மை செய்தி, திருப்பத்தூர் டொமினிக் சாவியோ பள்ளி கிணற்றிலிருந்து மாணவர் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கு தொடர்பாக மாணவரின் உடலை வாங்க மறுத்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். மாணவரின் உடலை வாங்க மறுத்து 2வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்கள். சுபா, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்ன தம்பி இவரது மகன் முகிலன். இவர் பார்த்தோம்னா திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் டொமினிக் சாவியோ மேல்நிலை பள்ளியில உள்ள மாணவர் விடுதலை தங்கி 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராரு. இந்த நிலையில மாணவன் கடந்த 1ஆம் தேதி காணாமல் போனதாக பள்ளி நிர்வாகம் பெற்றோரிடம் கூறிய நிலையில அதிர்ந்து போன பெற்றோர்கள் எனது மகனை காணவில்லை என கூறி திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறாங்க. அந்த புகார்ல பேர்ல 2 நாட்களாக தனிப்படை அமைச்சு போலீசார் தேடி வந்த நிலையில அதே பள்ளியில மூடப்பட்டிருந்த கிணற்றுல மாணவன் சடலமாக மீட்கப்படுறாரு. இதுல சாவுல அதாவது இந்த இறப்புல சந்தேகம் இருக்கிறதாக கூறி பல்வேறு கோணங்கள்ல பெற்றோர்கள் கேள்வியை எழுப்பி வந்த நிலையில பள்ளியை மூட வேண்டும், மேலும் அந்த பாதரை கைது செய்ய வேண்டும் என கூறி பல்வேறு கட்சிகளுடன் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் முற்றுகையை அப்புறம் சாலை மறியல் பண்றதுன்னு பல்வேறு போராட்டங்களை ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பார்த்தோம்னா மாணவன் முகிலனுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுமதிச்சாங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா அந்த பாதரை கைது செய்ய வேண்டும், மேலும் பள்ளிக்கு சீல் வைக்க வேண்டும் என கூறி உடலை வாங்க மறுத்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில தற்போது வரையும் பார்த்தோம்னா அந்த உடல் உள்ளது. இதன் அடிப்படையில பார்த்தோம்னா திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி ஃபாதரை விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில 2வது நாளாக பள்ளியை மூட வேண்டும் என கூறி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில உறவினர்கள் அத்துமீறி வெளியே போனதால பரபரப்பு காணப்பட்டது. மேலும் பார்த்தோம்னா போலீசாருக்கும் உறவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு மற்றும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. சுபா, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். Taste the Daily.